பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நிச்சயதார்த்தத்துக்கு எல்லா ஏற்பாடும் எல்லாருமே சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப குமார் வந்து சக்திவேல் கிட்ட போயிட்டு, அப்பா, எதிர் வீட்டுல இருக்காங்கல்ல அந்த அரசி குடும்பத்தை நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடலாமா பண்றாங்க. ஏண்டா டேய், உனக்கு அறிவிதி ஏதாவது மருகி போயிடுச்சா? எதுக்காக போயும் போயும் அந்த பரதேசி குடும்பத்தை கூப்பிடணும்? கூப்பிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? வேணாம் விடுடான்றாங்க. இல்லப்பா, நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்க வயிறு எரியணும், அதுக்காக கூப்பிடலான்னு சொல்றேன்ப்பான்னு சொல்றாங்க. இதை கேட்டு சக்திவேலுக்கு, டே மகனே, பரவாயில்லடா, உனக்கு கூட அப்பப்ப மூளை நல்லாவே வேலை செய்து போல. நான் கூட எதுக்காக இதுங்களை கூப்பிட்டுக்கிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உனக்கு வந்து நிச்சயதார்த்தம் ஆகிறத பார்த்து அவங்க வயிறு எரிஞ்சு சாகணும். முத்துவேல் அண்ணனுடைய சம்மதத்தோட எப்படியாவது அரசியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நீ வந்து எந்த அளவுக்கு போராடினது எல்லாமே நான் பார்த்துட்டு தான் இருந்தேன்டான்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து சொல்றாங்க. இங்க பாரு குமாரு, நீ வந்து அரசியை விரும்பின, நானும் பையனோட ஆசைக்காக இருக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆத்தா சொல்லி கூட அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கலான்ற ஒரு முடிவுல தான் இருந்தேன். ஆனா அவங்க ஏதோ உலகத்திலே இல்லாத அழகான பொண்ணு பெத்து வச்ச மாதிரி அவங்க அந்த அளவுக்கு சீன் போடும்போது நம்மளும் அதுக்கேத்த அளவுக்கு கௌரவத்தை விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும், சரிப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் வந்து சுடர் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ போறேன். கண்டிப்பா அதை பார்த்து இவங்க வயிறு எரிஞ்சு சாகதான்ப்பா போறாங்கன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. சரி வாங்கப்பா, போயிட்டு கூட்டிட்டு வந்துடலாம்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க சக்திவேலும் குமார் ரெண்டு பேருமே போறாங்க. பாண்டியன் ஒரு பக்கம் கோபமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏன்னா செந்தில் செஞ்ச விஷயம் இது எல்லாமே நினைச்சு பாண்டியன் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. உள்ள வரலாமான்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க சக்திவேல். சக்திவேலை பார்த்ததும் எல்லாருக்கும் கையும் ஓடல காலும் ஓடல. உடனே கோமதி, அண்ணன் நீ வான வா உட்காருன்னு சொல்றாங்க. நான் இங்க உட்காந்து விருந்து சாப்பிடலாம் வரல, என்னுடைய பையனுக்கு நிச்சயதார்த்தம் நீங்க கலந்துக்கணும்னு நானு கேட்டுக்கிறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் கோமதிக்கு புரியவே இல்ல. சக்திவேலா வந்து நிச்சயதார்த்தத்துக்கு கூப்பிடுறதுன்ற அளவுக்கு கோமதி பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க. இதுல சக்திவேலோட பிளான வந்து பாண்டியன் தெரிஞ்சுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.